சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு. என் அக்கா கிட்டே தப்பா நடந்துட்டான்னு பாத்துக்கோங்களேன், அன்னைக்கு அவனை வெட்டி போட்டிருப்பேன். நீங்க நான் அவமானப்படுத்துங்க, கேவலமா பேசுங்க, சந்தேகப்படுங்க. ஆனா உங்க ஒய்ஃபை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசாதீங்க சார். அது ஆண்டவனுக்கு அடுக்காது சார். மிஸ்டர் தணிகாச்சலம், நீ நினைக்கிற மாதிரி அகிலாவுக்கு வாழ்க்கை கூடுன்னு நான் கெஞ்சறதுக்காக இங்க வரல. நீ என்ன பொய் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க தான் வந்த. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அகிலாவும் நரேனும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு யார் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விடு, அதான் உனக்கு நல்லது. பொண்டாட்டி தப்பானவன்னு தெரிஞ்சா எந்த புருஷன் தான் அவளை ஏத்துப்பான்? நீ என்கிட்ட வந்து பேசுறதுக்கு பதிலா நரேன்கிட்ட போய் பேசிப்பாரு. அகிலா கூட வாழ்றதா வேண்டாமான்னு அவன் தான் முடிவு பண்ணி ஆகணும். வேணா தணிகாச்சலம், நரேனையும் அகிலாவையும் சேர விடாம இன்னைக்கு வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது நீதான். நரேன் நரேன் ஒரு பொம்மை. அந்த பொம்மையோட சாவி உன்கிட்ட தான் இருக்கு. நீ சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் அவன் ஆடிட்டு இருக்கான். சில பேருக்கு கேப்பார் புத்தி இருக்கும். நரேனும் அந்த வகையை சேர்ந்தவன் தான். அதுதான் உனக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, நரேன் சுயமா யோசிக்க தெரியாம உன் பேச்ச கேட்டு ஆடுறான்ல, அதே மாதிரி மத்தவங்க பேச்ச கேட்டு அவனை ஆட வைக்க என்னால முடியும். உன் புள்ள வாழ்க்கைக்கு நீயே குழிய பறிக்காம அவங்க 2 பேரையும் சேர்த்து வாழ வைக்கிற வழிய பாரு. என்ன வசந்தி, என்ன மிரட்டுறையா? உன் குடும்பத்திலேயே நீ ஒருத்தி தான் கொஞ்சம் தன்மையா பேசுறவன்னு நினைச்சேன். அதனால தான் உன்னை மதிச்சு இங்க வரவழைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் அகிலா மாதிரி, அகிலாவோட அம்மா மாதிரி பயங்கர வாயாடிங்கிறத நிரூபிச்சிட்ட. அது என்னமோ தெரியல, பொம்பளைங்க நியாயமா பேசினாலே அவங்க வாயாடின்ற ஒரு பட்டத்தை உங்களை மாதிரி ஆளுங்க குத்திடுறாங்க. சரி, சில விஷயங்களை கலர்னா அது உங்க குடும்பத்துக்கு கேவலமா ஆயிடும். நடந்ததெல்லாம் நடந்துதான் இருக்கட்டும். அகிலாவையும் உன் புள்ளையும் சேர்ந்து வாழ விடு. அதுதான் உனக்கும் உன் வயசுக்கும் மரியாதையா இருக்கும். வாழ விடுன்னா நான் என்ன பண்ணட்டும்? என் பையன் அவளை ஏத்துக்க வேண்டாம். போதும் தணிகாச்சலம், போதும். நீ நடிச்சதெல்லாம் போதும். மாமனாருன்ற உறவு தகப்பன் ஸ்தானத்துக்கு சமம். நீ உன் மருமக கிட்ட ஒரு தகப்பனா இருந்திருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் தப்பா நடந்துக்காமலாவது இருந்திருக்கலாம்ல. ஐயோ, என்னம்மா நீ? அவ எவனோட ஓடி போனதுக்கு என் மேல பழி போடுற? ஹலோ, போதும். ஓவரா நடிக்காத. உன்னை பத்தி தணிகாச்சலத்தோட தனியாத தாகம்னு ஒரு புத்தகமே போடலாம். அது எழுதுறதுக்கும் ஒரு ஆள் ரெடியா தான் இருக்காங்க. புரியலையா? ரேவதி. என்ன பேரை கேட்டதும் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உன் மூஞ்செல்லாம்? நீ ரேவதிக்கு செஞ்ச அநியாயம், கொடுமை எல்லாம் எனக்கு தெரியும். உன்னால கஷ்டத்தை அனுபவிச்ச ரேவதி இப்ப ஏன் கஸ்டடியில தான் இருக்கா? உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல? அவ வாழ்க்கப்பட்டு போற இடத்துல உன்ன மாதிரி ஒரு மாமனார் அமைஞ்சா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? எங்கேயோ இருந்த ரேவதியை தேடி கண்டுபிடிச்சு இவ்வளவு உண்மையை வாங்கியிருக்கும் போது உன் பக்கத்திலே இருக்கிற அகிலா கிட்ட நிச்சயமா என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்ப. எஸ், ஆரம்பத்துல நான் அகிலா மேல ஆசைப்பட்டதும் உண்மைதான். இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி பேசுறோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல? உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் நான் ஏன் தயங்கணும்? இனி மறைக்க ஒண்ணுமே இல்லம்மா. இந்த மாதிரி விஷயத்துல நாகரிகம் பார்த்தா ஒண்ணும் நடக்காது வசந்தி. ஆசைக்கு வயசே கிடையாது. அனுபவிக்கணும் தான் ஆண்டவன் எல்லாத்தையுமே படைச்சிருக்கான். ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தானே, நுனிக்கரும்பா இருந்தானே, நமக்கு தேவை சக்கரை தானே. என்ன நான் சொல்றது? வசந்தி,
என் பார்வையில நீ கூட ரொம்ப அழகா இருக்க. இவ்வளவு அழகா விட்டுட்டு போயிருக்கான்னா உன் புருஷன் ரசனை கட்டவனா தான் இருக்கணும். அகிலாவை நரேனோட வாழ வைக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ நினைச்சா நரேனோட அவளை சந்தோஷமா வாழ வைக்க முடியும். என்ன நீ சந்தோஷமா பார்த்து எனக்கு கோபம் இல்லை வசந்தி. நான் தான் சொன்னேனே, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நாகரிகம் பார்த்தா நடக்காதுன்னு. வாய் மூடுறா. மிருகத்துக்கு கூட சில சென்டிமெண்ட் இருக்கும், உன்கிட்ட அது கூட இல்லையே. உன் மனச மாத்தி அகிலாவை நிம்மதியா வாழ விடுன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீ திருந்துற மாதிரி தெரியல. அகிலா கழுத்துல இருக்கிற தாலியை எடுக்கணும்னு தான் நீ பாக்குற. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறது எது தெரியுமா? உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நீ கட்டின தாலிதான். உன்னை பத்தி தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை இது வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். பொம்பளைங்களை மதிக்க தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களை அழிக்க ஆயுதம் எடுக்குமோ நான் தயாரா இருக்கேன். இதோ பார், உன் சுயரூபம் என்னன்னு உன் பையனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நரேனியோ அகிலாவையும் நான் சேர்ந்து வாழ வைப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. கடைசி காலத்துல நீ செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு நீ அழதான் போற. தெரு தெருவா நீ அலையாதான் போற. அதான்டா கடவுள் உனக்கு கொடுக்க போற தண்டனை. வா குமரா. மா, லட்சுமி எங்கம்மா? கிணத்து கிட்ட இருக்கா. வாயா, வேலை முடிஞ்சிருச்சா இல்ல மறுபடியும் போணுமா? இல்லை லட்சுமி, வேலை முடிஞ்சுது. இனிமே நாளைக்கு போனா போதும். புள்ளத்தாச்சி பொம்பளைங்க நிறைய நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அப்படி நடந்துட்டு இருக்கேன். நாளையில இருந்து சாயந்தரத்துல பக்கத்துல இருக்கிற பூங்கால போய் நடக்கலான்னு இருக்கேன். எப்படியும் ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டு தான் கண்ண மூடுதன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்ற வேணாமா? லட்சுமி, ஆ இந்தா. என்ன அது? லட்சுமி, ஆ இந்தா என்ன அது? டேப்லெட்ஸ் டாக்டர் அம்மா கொடுத்து விட்டாங்க. எனக்கா? எதுக்கு? இது விட்டமின் டேப்லெட்ஸ். இது சாப்பிட்டா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது டெய்லி எடுத்துக்கோ. இந்தாங்க காஃபி. என்னங்க ஆபீஸ் போலையா? இல்ல ரேவதி, அகிலா விஷயமா பேச தனிகாச்சல ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அகிலாவையும் நரேனையும் சேர்ந்து வாழ வைக்க இனிமே தனிகாச்சலத்தை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் மிருகத்தை விட கேவலமான மனுஷன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க தனிக்காச்சலத்தை பார்க்க இனிமே தனியா போகாதீங்க. அவன் கோவத்துல என்ன வேணாலும் செய்வான். ஜூல கொடிய மிருகங்களை கூண்டில் அடைச்சு வச்சிருப்பாங்க. தனிகாச்சலத்தையும் அந்த மாதிரி தான் அடைச்சு வைக்கணும். இல்லனா அவனால இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை பாழாகும்னு தெரியல. தப்பு பண்ணவங்க யாரும் தப்பிக்க முடியாது ரேவதி. அந்த ஆள் பேசின பேச்சு கேட்டு எனக்கே அருவருப்பா போயிடுச்சு ரேவதி. அதான்
ஆபீஸ்க்கு கூட போகாம வீட்டுக்கு வந்துட்டேன். வசந்தி, வாங்க பிரேம், வாங்க பிரேம், உட்காருங்க. என்ன வசந்தி, ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல? அகில விஷயமா பேச அவ மாமனார் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். லேட் ஆயிடுச்சு, அதான் ஆபீஸ்க்கு போகாம வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, நீங்களும் ஆபீஸ்க்கு போலையா? நான் ஆபீஸ்ல இருந்து தான் வரேன். இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். சரி, நீங்க ஆபீஸ்க்கு வரலையே, என்ன விஷயம்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம். ஆமா, ஏன் நீங்க டென்ஷனா இருக்கீங்க? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என்ன வசந்தி, நான் என்ன உங்களை புதுசாக பார்க்குறேன்? சரி, அதை விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் உங்களை தேடி வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். பாலு சார் இப்போ எங்க இருக்காரு தெரியுமா? பாலு சார் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காரு. பிரேம், நீங்க சொல்றது? ஆமா வசந்தி, பாலு சார் கூட மாயாவும் இங்க வந்தாச்சு. சென்னையில ஒரு தனி வீடு எடுத்து செட்டில் ஆயிட்டாங்க. மாயா ஃபோன் பண்ணி அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா. எனக்கு அங்க போக பிடிக்கல, இருந்தாலும் அம்மாவுக்காக அங்க போக வேண்டியதாயிடுச்சு. மாயா அவ்வளோ பெரிய எஸ்டேட் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அவர் பாத்தீங்களா? பார்த்தேன். அம்மா அந்த வீட்டில் விட்டுட்டு பாலு சாரை பார்க்காம வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவரே எதிரில் வந்துட்டார். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க வசந்தி. இவ்வளவு வருஷம் நீங்க அவர் கூட வாழ்ந்ததே பெரிய விஷயம். அமைதி, பொறுமைக்கான நோபல் பரிசை உங்களுக்கு தான் தரணும். பாலு சார் மனசுல நல்ல எண்ணங்கள் இல்ல வசந்தி, அழுக்கு மண்டி கிடக்குதா. நான் கூட ஆரம்பத்துல அவரை நல்ல மனுஷன் தான் நினைச்சேன். ஆனா அது எல்லாமே வேஷம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. 13 வருஷமா அவர் கூடவே இருந்த உங்களையே ஏமாத்திருக்காரு. இதுல நான் ஏமாந்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டேன்? பாலு சார் இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல வசந்தி. அவங்களுக்கு ஆதாயம் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. நியாயத்தையும் தர்மத்தையும் யாருமே நினைக்கிறது இல்ல. பாலு, மாயா கூட ரவி, வைஷாலி 2 பேருமே தங்கி இருக்காங்களாம். மாயா சொன்னதா அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை வாடகைக்கு பிடிச்சு கொடுத்ததே ரவியும் வைஷாலியும் தானே. ரவியை விடுங்க, அவன் பணத்துக்காக எதையும் செய்வாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவன் ஒரு ரவுடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நிகிதா ஃபங்க்ஷனுக்கு வந்து கலாட்டா பண்ணி உங்களை அழ வச்சவன் தானே. ஆனா இந்த வைஷாலிக்கு என்னங்க வந்துச்சு? அவளும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை தானே. அண்ணி வாழ்க்கையை கெடுக்கிற மேலும் கொஞ்சமாவது மனசு உறுத்த வேண்டாம்? அவங்களுக்கெல்லாம் மனசை விட பணம் காசு தான் பெருசு. என் புருஷன் தெளிவான மனசோட இருந்திருந்தா அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். விதி தப்பா வேலை செய்யும் போது கெட்டவங்களை தான் நல்லவங்களா நினைக்க தோணும். அவர் எங்க வேணா இருந்துட்டு போட்டோம். மாயாவை தேடி அவர் மறுபடியும் ஊட்டிக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. இப்ப சென்னைக்கு வந்து அவர் செட்டில் ஆயிட்டாரு நீங்க சொன்னது கேட்டு மனசுக்குள்ள ஏதோ பயம். இப்ப சென்னைக்கு வந்து அவர் செட்டில் ஆயிட்டாரு நீங்க சொன்னது கேட்டு மனசுக்குள்ள ஏதோ பயம். அவர் இங்க வந்ததை பத்தி நீங்க ஏன் வசந்தி பயப்படுறீங்க? என் பசங்களை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன் பிரேம். அவர் என்னை தேடி வந்தப்ப நான் அவரை ஏத்துக்கல. அந்த கோவத்துல பசங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போனாரு. என்னையும் பிள்ளைங்களும் காப்பாத்த வேண்டிய அவர் சுயநலமா இன்னொரு பொண்ணு தேடி போயிட்டாரு. ஆனா நான் என் குழந்தைங்களுக்காக வாழணும், பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்து அவங்கள பெரிய ஆளா ஆக்கணும்னு என் மனசுக்குள்ள வைராக்கியம் வச்சிருக்கேன்.
அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பிரேம். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது என் குழந்தைங்களுக்காக தான். அவங்க இல்லைன்னா உங்க குழந்தைங்கள நல்லா வளர்த்து ஆளாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து பிள்ளைங்களை பிரிச்சு எடுத்துட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. என்னைக்குமே நல்ல விஷயங்கள் தான் வசந்தி ஜெயிக்கும். பார்த்துக்கலாம், விடுங்க. நீங்க தைரியமா இருங்க. எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் கிளம்புறேன். ம்? நீங்க அழாதீங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியல. காலையில தனிக்காச்சல் ஆபீஸ்க்கு போய் அங்க ஒரு பிரச்சனையை சந்திச்சேன். இப்ப என்ன தேடி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நிக்கிதாவையும் நவ்யாவையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதை நினைச்செல்லாம் ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. என்னைக்குமே உண்மையான அன்புதான் ஜெயிக்கும். பசங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அவங்க அப்பா பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். என்னமோ ரேவதி, இப்ப என்னோட உலகமே என் குழந்தைங்க தான். அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பாவி மனுஷன் என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாருன்னு எனக்கு முதல் தடவையா பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நியாயம் தர்மம் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். எங்க சொல்லுங்க, என்னம்மா வேணும்? இந்த மாத்திரையில எதுக்கு சாப்பிடணும்னு சொல்லுங்க. ஏம்மா, எதுக்கு சாப்பிட்றதுன்னு தெரியாமையே இதை வாங்கிட்டு வந்தீங்க? இல்லங்க, அது எனக்கு தெரியாது. இந்த மாத்திரையில யாருக்குமா? எனக்கு தான். இது அபார்ஷன் மாத்திரையாச்சேம்மா. வயித்துல இருக்கிற கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரமா இது? உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமாம்மா, டாக்டர் அட்வைஸ் இல்லாம இந்த மாத்திரையை போட்டா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடும். ஏய் லட்சுமி, ரெஸ்ட் எடுக்க போன்னு சொன்னா கிளம்பி வந்துருங்க. எங்க அந்த டாக்டர் பொம்பளை? ஏய், மரியாதை இல்லாம பேசாத, உங்க காதுல விழுந்துற போகுது. காதுல விழட்டுமே, அதுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். அவ என் வயித்துல இருக்கிற கருவ பாக்குற, நீ அவ கார கழுவிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? அவ சகவாசம் வேணாம்னு சொன்னா கேக்குறியா நீ? உன்ன மாதிரி படிக்காதவனை கட்டிக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். உன்கிட்ட என்னையா பேச்சு? நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏய் லட்சுமி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏய் லட்சுமி, சுமாரியா? விட்டமின் மாத்திரை தரேன்னு சொல்லிட்டு என் வயித்துல இருக்கிற புள்ளைய கலைக்க மாத்திரை கொடுத்திருக்கியா? நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். நீ பெரிய கில்லாடிதான். என் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு திட்டம் போட்டு என் புருஷகிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்பியிருக்க. இந்த புத்திசாலித்தனத்தை உன் தொழில காட்டியிருந்தா இந்நேரம் பெரிய டாக்டரா இருந்திருக்கலாம். ஏய் லட்சுமி, முதல்ல பேச்சை நிறுத்து. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. ஆமையா, நான் சும்மா பேசிட்டு இருக்கேன் பாரு. அதான் நான் பண்ண தப்பு. இந்த பொம்பளையும் நீயும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு முதல்ல உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுக்கணும். லக்ஷ்மி, ஆத்திரப்படாதம்மா. எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேச. பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் புள்ளைய கலைக்கணும்னு உங்க பேத்தி பாத்துட்டு இருக்கா. இவளை இவ அப்பா அம்மா சின்ன வயசுல கலைச்சிருந்தா இவ பிறந்திருப்பாளா இல்ல டாக்டர் தான் ஆயிருப்பாளா? என்னவோ தெரியல, கர்ப்பமானது நானு, ஆனா இவளுக்கு வயிறு எரியுது. அழிச்சிடுன்னு சொல்லி பார்த்தா நான் பிடிவாதமா மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரை கொடுத்து என் புருஷகிட்ட சொல்லி என்ன சாப்பிட சொல்லியிருக்கா. ஏய் லட்சுமி, டாக்டர் அம்மா நல்லது தான் சொல்றேன். போத நிறுத்தியா? என்ன நல்லது பண்ணா?
நல்லது நினைச்சிருந்தா என்ன கூப்பிட்டு விஷயத்த சொல்லி மாத்திரை கொடுத்துருக்கணும். இப்படி திருட்டுத்தனமா பண்றது குழந்தைய கொலை பண்றதுக்கு சமம். இவள பொறுத்த வரைக்கும் நான் குழந்தைய பெத்துக்க கூடாது. அதத்தானே இவ எதிர்பார்க்கறா. உள்ளுக்குள்ள வேற ஏதோ கணக்கு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். லட்சுமி வாயா மூடுறியா? யோ நீ பேசாதயா. இவ கூட நீயும் சேர்ந்து கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியா? நேத்து நீ திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இந்த மாத்திரை கொடுக்கும் போதே நினைச்சேன் மாத்திரையில ஏதோ வில்லங்கம் இருக்கும்னு. அதான் மருந்து கடைக்காரங்கிட்ட போய் விசாரிச்சேன். அவன் உண்மையை சொல்லிட்டான். லக்ஷ்மி, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? ஏன் மாத்திரை விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு அடுத்தது வேற ஏதாவது கொடுக்கலான்னு பாக்குறியா? இங்க பாருங்க லக்ஷ்மி, குமரன் கிட்ட அந்த மாத்திரையை கொடுத்து விட்டது உண்மைதான். ஆனா உங்க நல்லதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். நீங்க அபார்ஷனுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு வேற வழி தெரியல. உங்க கர்ப்பத்துல இருக்கிற கருவை இமீடியட்டா கலைச்சாகணும். அதுதான் ஏன்னு கேக்குறேன். நான் இந்த புள்ளைய பெத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? லக்ஷ்மி, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தானே சந்திரிகா அப்படி பண்ணா. நீ ஏமா அதை தப்பா எடுத்துக்கிற? நான் தான் சொல்லிட்டேனே, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு பிள்ளை பெத்துக்காம இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். இந்த விஷயத்துல டாக்டர் அம்மா காட்டுற வேகத்தை பார்த்தா அவங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கும் போல இருக்கு. ஏய் போதும் வாயா மூடுறி. நீ பாட்டுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. உன்னை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடெல்லாம் போதும். அதுக்கு என்ன கழட்டி விட்டுலான்னு பாக்குறியா?